ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பராக சுரைக்காயை வச்சு ஒரு கூட்டு தான் பார்க்க போகிறோம். சுரைக்காயை சோல் சீவிட்டு நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. ஒரு லெமன் அளவு தக்காளி, லெமன் அளவு வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தா உப்பு, மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி, கொஞ்சோண்டு பெருங்காயத்துண்டு, 1/2 டம்ளர் தண்ணி. இது எல்லாத்தையும் ஊற்றி நம்ம குக்கரில் விசில் போட்டு வேக வச்சிடலாம். அது ஒரு 5 விசில் வரட்டும், நல்லா குழையட்டும். காயாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு பாதி மசியாமல் இருக்கணும். அப்போ தான் இதனோட டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். நேற்று ரிசல்ட்டு டே, எலெக்ஷன் ரிசல்ட்டு ரொம்ப நிறைய பேருக்கு ஹாப்பியாகவும் இருந்தது, நிறைய பேருக்கு ஷாக்கிங்காக இருந்தது, நிறைய பேருக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஒரு சிலர் யார் வந்தால் நம்மளுக்கு என்ன அப்படிங்கிற மனநிலையில் நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ 4 விதமாக மக்களோட மனசில் ஒரு ஒரு ஹாப்பியான சந்தோஷத்தில் ஒரு சைடு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்கொயராக போட்டோம்னா ஹாப்பியாக சந்தோஷமாக ஒரு பக்கம், ஒன்றுமே நொந்து போன குரூப் ஒரு பக்கம், ஷாக்கிங்காக ஒரு குரூப் ஒரு பக்கம், யார் வந்தால் எனக்கு என்ன, நம்ம வேலையை நம்ம செஞ்சால் தான் நம்மளுக்கு சாப்பாடு அப்படிங்கிற மாதிரி மனநிலையில் ஒரு சைடு. நேற்று நான் நிறைய பார்த்தேன். நேற்று டிவியில் பார்க்கும்போது எப்பா முடியல, ஒரு விதமாக இருந்தது. எல்லாருக்குமே ஒரு ப்ரெஷர் தானே, அப்படி தான் எனக்கு தோணுச்சு. நம்ம ஈஸியாக இங்கேருந்து கமெண்ட்டில் சொல்லிடுறோம். அந்தந்த இடத்துலேருந்து அவங்கவுங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது எதையும் சொல்கிறதுக்கு இல்லை, அப்படி தான் போயிட்டு இருந்தது. சரி, யார் இருந்தால் என்ன, யார் வந்தாலும் நல்லதாக நடத்தி எல்லாரையும் நல்வழிப்படுத்தி கொண்டு போனால் சரி, நல்ல ஒரு அரசியல் களமாக ஆட்சியாக இருந்தால் சரி அப்படிங்கிறது தான். விஜய் சாருக்கு ஒரு வாழ்த்தை சொல்லிடுவோம் நம்ம சேனல் சார்பாக. யார் வந்தாலும் வாழ்த்து சொல்லணும் இல்லையா, கண்டிப்பாக சொல்லணும். அதனால் விஜய் சாருக்கு ஒரு வாழ்த்து. இப்போ குக்கரில் அது நல்ல விசில் வேக வச்சு இறக்கிட்டேன். வேர்க்கடலையை வறுத்துக்கிட்டேன். ஒரு காஞ்ச மிளகா, வறுத்த வேர்க்கடலையை பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு தாளிப்பு போட போகிறோம். ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் தாங்க தேவைப்படும். இதுக்கு தாளிப்பு போடலனாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் தாளிப்பு போட்டால் வாசனையாக நல்லாயிருக்கும். அந்த கடுகு வாசனையும் உளுந்து கருவேப்பிலெல்லாம் அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக எண்ணெய், கடுகு பொரியிற அளவுக்கு தான் இதில் எண்ணெய் வேணும், மற்றபடி தேவை கிடையாது. இப்போது அது பொரிஞ்ச உடனே வேக வச்சுருக்கிற சுரைக்காயை எடுத்து அதில் கொட்டி நல்லா கிண்டி விட்டுட்டோம்னா அது நல்லா குழைய வரணும். குழஞ்சி வந்ததுக்கப்புறம் பொடி பண்ணி வச்சுருக்கிற வேர்க்கடலை, காஞ்ச மிளகா பொடி அதில் கொட்டி அப்படியே கிண்டி ஒரு 2 நிமிஷம் விட்டு இறக்கி சாப்பிட வேண்டியது தான். அவ்வளோ டேஸ்டான ஒரு கூட்டு, ரொம்ப நல்லது, குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இது சப்பாத்தி, தோசை, ரசம் சாதம், காரக்குழம்பு இதனோடெல்லாம் மேட்ச் ஆகும். அப்படி பிடிக்கலனா இதை மட்டுமே சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சின்ன பவுலில் எடுத்து வச்சு சாப்பிடுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த பொடியை கொட்டி கிண்டுங்க. கிண்டும்போது கரெக்டான ஒரு பதத்துக்கு வந்துடும். தண்ணி கொஞ்சம் இருந்தாலும் இதில் அட்ஜஸ்ட் ஆகிடும். 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சா போதும். ஏன்னா சுரைக்காயில் ஆல்ரெடி தண்ணி வரும். அந்த 1/2 டம்ளர் தண்ணியே அதிகம்தான், அதுவே 3 மடங்கு 4 மடங்கு தண்ணி ஆகிடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வைங்க. நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் தான் இதை பண்ணணும். இப்போ பாருங்கள், பாதி காய் தெரியும், பாதி பருப்பு சுரைக்காயுமா அப்படியே ஒன்றோட ஒன்று மெர்ஜ் ஆகிடும். இதுக்கப்புறம் கடைசியாக நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கி சாப்பிட வேண்டியது தான். அவ்வளோ டேஸ்ட்டான சுரைக்காய் கூட்டு. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி சிம்பிள் ரெசிபீஸ் நிறைய நம்ம சேனலில் இருக்குது. மேக்ஸிமம் என்னோடய சேனலில் நான் போட்டிருக்கிறதெல்லாம் உப்பு, புளி, மிளகாப்பொடி, மஞ்சள் பொடியை வச்சே தான் நிறைய போட்டிருப்பேன். மேக்ஸிமம் கரம் மசாலா கிட்ட அவ்வளோவா போக மாட்டேன். அந்த அளவுக்கு ரெசிபியில் கொஞ்சம் அந்த ஆயிலு இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி தான் போட்டிருப்பேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.